வந்துட்டீங்களா? பாத்துட்டீங்களா? திடீர்னு வந்து பேக்ல இருந்து வந்து உங்களை கட்டி பிடிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ளேயே நீங்க வந்து இப்ப கூட உனக்கு கிட்ட போல. என்ன பண்றீங்க வெற்றி? யாராவது பாத்திர போறாங்க? கதவை லாக் பண்ணி தாங்க கட்டி பிடிச்சிருக்கேன். ஏங்க நேரத்துல நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன். கர்ப்பமா இருக்கீங்க. இந்த நேரத்துல சந்தோஷம் தாங்க முக்கியம். வெற்றி வெற்றி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் நீங்க உங்க வாயும் கண்ணையும் மூடுங்க. ஏன்? நான் கொஞ்சம் சொல்றேன், கொஞ்சம் கேளுங்க. இந்த பக்கம் கொஞ்சம் திரும்புங்க. கண்ணை மூடுங்க. கண்ணை திறக்கூடாது, வெற்றி, வாயும் திறக்கூடாது. திறந்து பாருங்க. என்ன இது? இது உங்களுக்கு புடவை, இது தியா பாப்பாக்கு ட்ரெஸ். எதுக்கு இதெல்லாம்? எதுக்கா? ஏங்க என் அப்பா அவர் பணத்துல எனக்கு சட்டை பேண்ட் வாங்கி தரேன்னு சொல்லி காமிச்சாரு. அது கூட பரவாயில்ல. உன் பொண்டாட்டி கூட நான் தான் புடவை வாங்கி தந்தேன்னு சொன்னார் பாத்தீங்களா? அது எவ்வளவு அசிங்கமான விஷயம். அதுக்குதாங்க முதல்ல வேலைக்கு போய் அதுல கிடைச்ச காசுல உங்களுக்கு புடவையும் பாப்பாவுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். முதல் சம்பளமா? நீங்க தான் வேலைக்கே போலையே? வேற ஒரு வேலையில சேர்ந்துட்டோம்ல. என்ன வேலை? ஆட்டோ. ஆட்டோ? ஆட்டோலயே சுத்தி பாக்குற ஒரு வேலை. அந்த வேலையை முடிச்சுட்டு அதுல கிடைச்ச காசுல உங்களுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படி என்ன வேலை? இதுங்க இது ரீல் விடுறது, ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் வேலை. எங்க? எங்கன்னா ரியல் எஸ்டேட்டுக்கு ஆபீஸ்லாம் தேவையில்ல. இப்போ ஏதாவது ஒரு காலி இடம், பிளாட்டு, வீடு, இது ஏதாவது ஒன்று விற்பனைக்கு இருந்துச்சுன்னா அதை அப்படியே நம்ம இந்த புரோக்கர்கிட்டையும் பார்ட்டிகிட்டையும் பேசி அது ஒரு கமிஷன் வாங்கிக்கலாம். இன்னைக்கு மதுரை வாயில் கிட்ட ஒரு பிளாட் மாட்டுச்சு. ஓனர் கிட்ட கேட்டேன், ஒருத்தர் வாங்கிக்கிறாரு, டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்தாரு, டக்குன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். வெரி குட். யா. ஆனா இது அந்த இட்டு வேலை மாதிரிலாம் இல்ல. இது இட்டு வேலைலாம் கிடையாது. இது ரியலாவே ரியல் எஸ்டேட் தான். ஏங்க நீங்க இப்ப பழைய வேலைக்கெல்லாம் போறது கிடையாது. எம்எல்ஏ ஆயிட்டீங்க. எம்எல்ஏக்கு பெரிய வருமானம்லாம் கிடையாது. நியாயமான எம்எல்ஏக்கு வருமானமே கிடையாது. இப்போ உங்களை பாக்குறதுக்காக 4-5 பேர் வருவாங்க. வந்தாங்கன்னா வீட்டுல கல்யாணம், காது குத்து, நல்லது கெட்டதுன்னு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டாங்கன்னா வெறுங்கையோட நீங்க போக முடியாது. நாளைக்கு ஏழைப்பாளையங்க வந்து என் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னா நான் கவர்மெண்ட்ல மனு போடுறேன், பணம் வந்ததுக்கு அப்புறம் கட்டுறேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நம்ம கை காசு தான் கொடுக்கணும். நம்ம கை காசு கொடுக்கணும். நம்ம 2 பேருமே வேலைக்கு போய் ஆகணும். நம்ம குடும்பத்துல 2 பேரு பிளஸ் 1 3 ஆச்சு. இப்போ 1 2 தியா பாப்பா கூட்டி பாப்பா. என்னம்மா, உன் மாமியார் உனக்கு எதுவும் போன் பண்ணாலா? இல்ல மாமா, ஏதோ நான் சொல்லிதான் நீங்க இதெல்லாம் செய்யறீங்கன்னு அத்தை என் மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி மாமா எனக்கு போன் பண்ணுவாங்க? இதனால நான் வீட்ல இருக்கிற எல்லாரோட எதிர்ப்பையும் சம்பாரிச்சிட்டேன் மாமா. இந்த பாரு, நீ எந்த தப்பும் பண்ணல. அவ புள்ளையும் அவ மருமகளும் போடுற ஆட்டத்துக்கு இவளும் சேர்ந்து தாளம் போடுறா, அவ்வளவுதான். இந்த பாரு, இதெல்லாம் நீ ஒன்னும் பெருசா எடுத்துக்காதம்மா. ஏன் மாமா, அத்தை இல்லாம நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்கல்ல, நான் வேணா போய். நான் கஷ்டப்படுறேன்னு உங்ககிட்ட சொன்னா அவளுக்கே என்ன பிரிஞ்சு வாழ முடியுங்கிறப்போ என்னால முடியாதா? எத்தனை நாள் ஆனாலும் சரி, அவளை போய் வீட்டுக்கு வான்னு நான் கூப்பிட மாட்டேன். அவ செஞ்சது தப்புன்னு என்னைக்கு அவளுக்கு தெரியுதோ அன்னைக்கு திருந்தி வரட்டும். அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். அவங்க திருந்தி வந்தாலும் உங்க கூட அவங்க சேர முடியாது மாமா. நான் சேர விட மாட்டேன். டிரைவர் மேடம், வண்டி கொஞ்சம் ஓரமா நிப்பாட்டுங்க. சரிங்க மேடம். ஏம்மா, என்னாச்சு? மாமா, இல்ல மாமா, வீட்ல இருந்து கிளம்பும் போதே நினைச்சேன், மறந்து போயிட்டேன். ஒரே தலைவலியா இருக்கு மாமா. பக்கத்துல ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கு, ஒரு டேப்லெட் மட்டும் போய் வாங்கிட்டு வந்துடவா மாமா? என்னாச்சுமா? இல்ல மாமா, நைட்டெல்லாம் நான் சரியா தூங்கவே இல்ல. அதான். சரிம்மா, டிரைவர் போய் வாங்கிட்டு வரட்டும். நீ ஏன் போற? போப்பா. சரிங்க ஐயா.
மாமா எனக்கு கொஞ்சம் அனீசியா இருக்கு, நான் கொஞ்சம் வெளியே நிக்கிறேன், காத்து வரும் மாமா. சரிம்மா. ஆ. ச்சே. இவங்க 2 பேரும் எப்படி மீட் பண்ண வைக்கிறது? எந்த ஐடியாவும் வரமாட்டேங்குதே. இப்ப என்ன பண்ணலாம்?